ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபமே ஜெயம் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை யாவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் தொடர்ந்து ஜெபித்து வருகிற வண்ணமாக இந்த நாளிலும் ஒரு சில குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் எதற்காக ஜெபிக்க போகிறோம் என்றால், இந்த நாட்கள்ல கோடை விடுமுறை நாட்கள்ல ஆங்காங்கே சுற்றுலா செல்கிற பயணிகள் ஏராளமாக இருப்பார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆங்காங்கே குடும்பமா செல்கிறவர்கள் உண்டு, இன்னும் அவங்க சொந்த பந்தங்களா சேர்ந்து செய்கிறவர்கள் உண்டு, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவங்க சேர்ந்து போற உண்டு. தேவன் ஒரு பாதுகாப்பை கொடுக்கணும். இந்த நாட்கள்ல எந்த விபத்துகளோ இல்ல எந்த அசம்பாவிதங்களோ எதுவும் நடக்காதபடி நம்ம ஜெபிக்க போறோம். அப்படி கண்ணில மூடி நம்ம ஜெபிப்போமா? அப்பா அம்மாக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அன்றைய இந்த ஆனுவல் எக்ஸாம் முடிச்சு தகப்பனே, அப்பா ஒவ்வொரு குடும்பம் எத்தனையோ குடும்பங்கள் சப்பா சடுவரை போவாங்க ராஜா, அங்கங்கே போவாங்க அப்பா. அன்றைய கொடைக்கானல், ஊட்டி, பல இடங்களுக்கு அவங்க செல்வாங்க தகப்பனே. அன்றைய பீச் பக்கம் போவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ஒவ்வொரு இடங்களுக்கும் பிள்ளைங்க போவாங்கப்பா. என் தேவன் நீங்க ஒரு பாதுகாப்பை கட்டிடுங்கப்பா. வாகனத்தில் போகும் பொழுதோ வரும் பொழுதோ எந்த விபத்துகளோ நாசங்களோ மோசங்களோ நடக்காதபடி என் தேவன் தாமே நீங்க வேலை அடைப்பீராக. அன்றைய சப்பா உங்க கருத்துல நாங்க தந்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அன்றைய சப்பா நாங்க ஒவ்வொரு வருஷமும் நிறைய விஷயங்கள் நாங்க கேள்விப்படுகிறோம்ப்பா. நாங்க நியூஸ்ல கேள்விப்படுகிறோம் தகப்பனே. அந்த மாதிரி எந்தவித அசம்பாவிதங்களோ எங்க தேசத்துல நடக்காதபடி நீங்க வேலை அடைப்பீராக ராஜா. அங்கங்கே போகிறவர்கள் அன்றைய சப்பா போன எவ்வளவு அன்றைய சந்தோஷமா அன்றைய வீட்டை விட்டு கிளம்புறாங்க, அதுக்குள்ள வீட்டுக்கு திரும்பும் வரைக்கும் அந்த சந்தோஷமும் அன்றைய சப்பா அவர்கள் கூடயே இருக்கிற தகப்பனே. சமாதானத்தின் தேவன் அவர்களோட இருங்க. எந்த விபத்துகளும் அவர்களை அணுகக்கூடாதுப்பா. அன்றைய சப்பா எந்த இதுவும் நடக்கக்கூடாதுப்பா. நாங்க விழுந்துட்டோம், நாங்க அடிபட்டுட்டோம்னு சொல்லிட்டு நாங்க இல்ல நாங்க பெற்றோர் எழுந்துட்டோம், பிள்ளைய எழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு காரியங்களும் நாங்க கேள்விப்படாதபடி தான் தேவனே. அப்ப நீங்க வேலி அடைப்பீராகப்பா. ஆண்டவரே சப்பா அங்கங்க சுற்றுலா போயிட ஒவ்வொருவருக்குள்ளயும் ஆண்டவரே சப்பா பாதுகாப்பின் தேவன் நீங்க பாதுகாக்க வேணுமாக நாங்க சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவருக்குள்ளயும் ஆண்டவரே சப்பா பயத்தோட தேவ பயத்தோட அவங்க செல்லட்டு தகப்பனே. ஆண்டவரே சப்பா உடைய கரம் அவர்களோட இருப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நாட்கள் ஆண்டவரே சப்பா எந்த ஆண்டவரேப்பா இந்த கோடை நாட்கள் ஆண்டவரே சப்பா ஆண்டவரேப்பா எந்த பிரச்சனைகளும் அவர்களை ஆட்கொள்ளாதபடி தகப்பனே என் தேவன் நீங்க வேலை அடைக்க வேணுமாக நாங்க சொல்லி ஜெபிக்கிறோம் சப்பா. இன்னும் தகப்பனே ஆண்டவரே வாகனத்தை போட்டிட்டு போறவங்க ஆண்டவரே சப்பா மலை பிரதேசங்கள வாகனங்களை ஓட்டும் போது என் தேவன் நீங்க பாதுகாப்பீராக ராஜா. ஆண்டவரே சப்பா ஆண்டவரே பனிமூட்டங்களினால ஆண்டவரே முன்னால வாகனங்கள் தெரியலன்னு சொல்லிட்டு எந்தவித விபத்துகளும் நடந்து விடக்கூடாதுப்பா. கண்கள் ஆண்டவரே தூக்கத்தினால எதுவும் நடந்து விடக்கூடாதுப்பா. இன்னும் ஆண்டவரே ஊர் விட்டு ஊர் ஆண்டவரே சொந்த பந்தங்களை தேடி செல்கிறவர்கள் உண்டுப்பா. என் தேவன் நீங்க வேலி அடைப்பீராக. எந்த பிரச்சனைகளை எங்கள் பிள்ளைகள் யாரையும் ஆட்கொள்ளாதபடி ராஜா என் தேவன் நீங்க ஒரு வேலையை அடைக்க வேண்டுமாக ஜெபிக்கிறப்பா. யோபுமே அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைந்தது போல ஆண்டவரே சப்பா எல்லாரும் நீங்க வேலி அடைக்க வேண்டுமாக சொல்லி ஜெபிக்கிறேன் சப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே சப்பா ஆண்டவரே இது போல இந்த கடைசியில் ஆண்டவரே எக்ஸாம் நாட்கள்ல ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோட நீங்க இருக்க வேணுமாக நாங்க சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. பிள்ளைங்க எக்ஸாம் எழுதுறது ஆண்டவரே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைங்களும் தகப்பனே ஆண்டவரே சப்பா சின்ன கிளாஸ்ல இருந்து பெரிய கிளாஸ் வரைக்கும் எல்லா எக்ஸாம் பெர்ஃபெக்டா எழுதவும் பிள்ளைங்க ஆண்டவரே சப்பா இந்த ஒரு வருடம் தேவன் பிள்ளைகள் ஒவ்வொரு நீங்க பாதுகாத்திருக்கீங்கப்பா. உமக்கு நன்றி சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. என் தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேணுமாக ஜெபிக்கிறேன் சப்பா. இரத்த கோட்டைக்குள்ள நாங்க தந்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீங்க பாதுகாத்து ஒரு வருட காலம் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீங்க பாதுகாத்த உடைய கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நன்றி சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வருடம் முழுவதும் நீங்க பாதுகாத்ததுக்காக நன்றி தகப்பனே. பலவீனங்கள் வந்த பொழுதெல்லாம் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீங்க பாதுகாத்தீங்க. உங்களுக்கு நன்றி தகப்பனே. உடைய கரம் ஒவ்வொருவரோடு இருப்பதற்காக நன்றி அப்பா. இன்னும் ஒரு முறையாக ஆண்டவரே சுற்றுலா பயணிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் நீங்க ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பை எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க கட்டளையிட வேணுமாக ஜெபிக்கிறோம். உடைய கருத்துல தருகிற தகப்பனே இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.